ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNEA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து யூசர் லாகின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா +1 வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க, தகுதி தேர்வு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம HSC கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை CBSE ICSE அதர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன போடோ அது வந்து நீங்கள் கொடுத்துங்க. நான் HSC கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துங்க. ஆர் யூ ஷுவர் சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. OTP வரும். OTP என்டர் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப்ஸுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனு, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷனு, சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ, செவன்த்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸு, எயித்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை கேட்குறாங்க. உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, இல்லை டவுன் பஞ்சாயத்தா, இல்லை வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தான் கேட்குறாங்க. நீங்கள் எதில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வந்து அதை சூஸ் பண்ணிங்க. பேரண்ட்ஸ் நேம் கேட்குறாங்க, கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துங்க. மேல் ஃபீமேல் கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக மேலாக ஃபீமேலாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்குறாங்க. அது இந்தியன் கொடுத்துங்க. நேட்டிவிட்டி கேட்குறாங்க, தமிழ்நாடு கொடுத்துங்க. இல்லைனா வந்து அதர்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துங்க. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே கொடுத்துருக்க அட்ரஸும் அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னாக்கா நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸும் வந்து சேமுக்கு காப்பி ஆகிடும். உங்களுக்கு வந்து வேறு ஒரு அட்ரஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து தனித்தனியாக டைப் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மாவட்டம் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா கேட்டிருக்காங்க, உங்களுடைய தாலுக்கா என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜன் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷனல். நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பின்கோடு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. இல்லை வந்து நீங்கள்
எக்ஸர்வீஸ் மேனா, ஒன்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் ஆர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. அதாவது முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படை மட்டுமே தகுதியுடையன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்காங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. அது பார்த்தீங்கன்னா டிஎஃப் சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புக்கான டிஎஃப்சி மையம் கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் கள்ளக்குறிச்சி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, ப்ரொஃபஷனல் பிஸ்னஸா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கேன். ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஸோ வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன இன்கம் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு கேட்குறாங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லை நோ கொடுத்துங்க, இல்லை எஸ் கொடுத்துங்க. இது யாரை கேட்க பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அவர் மாதிரி கன்வெர்ட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க எஸ்சிலேருந்து. அவங்களுக்கான உதவித்தொகை தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பயின்ற பள்ளி பற்றிய தகவலுக்கு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இல்லை கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற இடத்தோட குடிமை நிலை கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து கேட்டுருங்க. நீங்கள் எப்படி கொடுக்கணும் கொடுத்துங்க. நான் வந்து டவுன் பஞ்சாயத்து கொடுத்துறேன். ஒரே இதில் வந்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6 முதல் 8 வரையிலும், அரசு பள்ளியில் 9 முதல் 12 வரையிலும் படித்துள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நீங்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்துள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து நீங்கள் படித்த வருஷம் இல்லாமல் அப்படியே ஆர்டராக வந்துடும். ஸோ வந்து இது எதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் வரும். அதாவது நீங்கள் உங்களுடைய மாநிலம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக், நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் பிளாக் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைப் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆதிராவிட வெல்ஃபேர் ஸ்கூல் இருக்குது, கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, ஃபாரஸ்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட்டு, கல்லர், முனிசிபாலிட்டி, ட்ரைபல் வெல்ஃபேர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு பார்த்துங்க. அன்றைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து நீங்கள் 6th-லேருந்து 12th நிறையா ஸ்கூலில் நீங்கள் மாறி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்தந்த வருஷத்துக்கு நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் படித்த ஸ்கூலில் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி கொடுத்துங்க. இல்லைனா வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அதர்ஸ் இருக்குது. நான் வந்து ஹெச்எஸ்சி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. உங்களுடைய 12th பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கலாம், இல்லை தேவையில்லை. உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் என்டர் பண்ணி தான் ஆகணும். அதை என்டர் பண்ணிங்க. குவாலிஃபைடு இயர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ண இயர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் முடிச்சிங்க அதை கொடுத்துங்க. ஹெச்எஸ்சி குரூப் பற்றி கேட்குறாங்க. ஹெச்எஸ்சி அகாடமிக்காக ஒகேஷனில் கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் கேட்குறாங்க. அந்த குரூப் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நீங்கள் படித்த குரூப் இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் பற்றி கேட்குறாங்க. அதை என்டர் பண்ணிங்க. 10th பார்த்தீங்கன்னா
உங்களோட 10th மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் கேட்குறாங்க, அதை கொடுத்துங்க. நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த மார்க், அதாவது நீங்கள் ஆப்டென்ட் பண்ண மார்க் கேட்குறாங்க. 500க்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீட்டுக்கு எப்போயாவது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அது அப்ளைடு ஃபார் ஜிஇன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணலாம் நோ கொடுத்துங்க. உங்களுடைய எம்இஸ் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. அது ஆப்ஷனல் தான். சேவை கண்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவ் வந்துடுச்சு. இப்போ ப்ரீவ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இப்போ எப்படின்னாக்கா கண்டினியூ டு பே கேட்டிருக்காங்க, அதில் போய் கொடுத்துங்க. அதில் போய் கண்டினியூ கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், HDFC கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பே கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதோட மந்த்தையும் வருஷத்தையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இயர் சூஸ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிவி நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய ஏடிஎம் கார்டு பேக் சைடில் இருக்கும் பாருங்கள் நம்பர், அதை என்டர் பண்ணிங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. மேக் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் அந்த ஓடிபி வந்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிங்க. கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் போகும்போது அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பிரிண்ட் போட்டு வச்சிங்க. அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.